गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீ
ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி, மன்மத வருஷம் ஆடி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி தேய்பிறை சதுர்தசி திதி. சதுர்தசி என்றால் 14ஆம் நாள் என்று அர்த்தம், அதாவது நாளைக்கு அமாவாசைன்னு அர்த்தம். இன்றைய தினம் தேய்பிறை சதுர்தசி, நாளைய தினம் ஆடி அமாவாசை. யோகம் அமிர்த சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய். சிம்மத்தில் புதன், குரு, சுக்கிரன். கன்னியில் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று ராமேஸ்வரம் அருள்மிகு பர்வதவர்தனி உடனுரை அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பெருவிழாவின் 7ஆம் திருநாள் இன்றைய தினம். வழக்கம் போல் காலை நேரத்தில் அம்பிகை தங்கப்பல்லக்கில் எழுந்தருளல். இன்று மாலை தங்க குதிரை வாகனத்திலே பர்வதவர்தனி அம்மன் வீதி உலா வரும் காட்சி. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருவீதி எழுந்தருளல். மன்னார்குடியிலே ராஜகோபால சுவாமி பவனி வரும் காட்சி இன்றைய தினம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அங்கே பிரார்த்தனை செய்து கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் ரொம்ப விசேஷமானது. கண்ணனின் திருக்கோவில்களிலே மிக முக்கியமானது ராஜகோபால சுவாமி கோவில். இந்த மன்னார்குடியிலே பெருமாள் இன்றைய தினம் திருவீதி உலா எழுந்தருளுகின்ற ஒரு அற்புத காட்சி. மேஷ ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடமாகிய கடகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. மேஷ ராசிக்கு ராசி அதிபதியான செவ்வாயும், 5ஆம் வீடாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியனும், 4ஆம் வீடாகிய சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரனும் ஒன்றாக இணைகின்றன. இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை. இதன் காரணமாக மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், அனைத்தும் கிடைக்கும். என்னதான் கிடைக்காது? எல்லாமே கிடைக்கும். வெற்றி என்றால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று இதை சொல்லலாம். மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள், மிக மிக மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகவும் உற்சாகமாக காணப்படுவீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும், தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள் அனைத்தும் வலுப்பெறும், புகழ் கொடிகட்டி பறக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே புதன் குருவோடு இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பது போல இன்றைய தினம் உங்களுடைய உடன்பிறப்புகள் அனைவரும் உங்களை தாங்கி பிடிப்பார்கள். உற்றார் உறவினருடன் நல்லிணக்கம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள், மிக வலுவான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும். திருமண வயதிலே இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். எழுதிய தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன், செவ்வாய், சூரியன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது.
ஆறுக்குடையவன் 2ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நேரம். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தொழிலிலே ஒரு புதிய ஒரு திருப்பு முனையாக, புதிய சகாப்தமாக சில மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறும். ஏஜென்சி தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிதாக ஒரு ஏஜென்சி கிடைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயும் ராசியில் இருக்கிறது. 2க்குடைய சூரியனும் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே 3 சுபகிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை. பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நேரம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நடைபெறும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே 3 சுபகிரகங்கள் இணைந்திருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களது தொழிலிலே நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். 7ஆம் இடத்திற்கு சுபகிரக பார்வைகள் கிடைத்துக் கொண்டிருப்பதால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். களத்திர ஸ்தானத்தை புதன் குரு சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கிறது. களத்திர ஸ்தானாதிபதி சனியும் உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே திருமணம் இப்பொழுது கைகூடும். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் ஓரளவு நடைபெறக்கூடிய ஒரு நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே பொருளாதார நிலையிலே சிறிது முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லை இருந்தால் அதிலிருந்து ஓரளவு விடுபடுவீர்கள். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக விடுபடுவீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும். இறையருள் கைகூடும். லாபஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே பொருளாதார ரீதியாக ஒரு சிறிய வளர்ச்சி ஏற்படும். துலா ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, 11ஆம் இடத்திலே புதன் குரு சுக்கிரன் சேர்க்கை, ராசியில் யோகாதிபதி சனி உச்சம். துலா ராசிக்கு பூரண சுபர், பூரண யோகாதிபதி சனிதான். இந்த சனி உச்சம் பெற்று ராசியில் இருப்பது ஒரு நன்மை. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகும் ஒரு அற்புதமான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். உங்களது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. தொழில் தொடர்பான வளர்ச்சி கணிசமாக இருக்கும். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக ஒரு பெரிய உயரமான ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்லப் போகிறீர்கள். உடனே 2nd ஃப்ளோர்லேருந்து 5th ஃப்ளோருக்கு ப்ரமோஷன் ஆகுமான்னு கேட்காதீங்க. பதவி, நான் உயரமான இடம் என்று சொல்வது யூ வில் பி எலிவேட்டட் டு ஹையர் போஸ்ட், அதை தான் மீன் பண்ணுறேன். மிகப்பெரிய பதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. உயரிய கௌரவங்களெல்லாம் கிடைக்கப் போகின்றன. நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கப் போகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் விளங்கும். தொழில் தொடர்பான அனைத்து நன்மைகளும் நடைபெறக்கூடிய, தொட்டது துலங்கும் நாள், வெற்றிகள் கிடைக்கும் நாள், மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் செவ்வாய், செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி, அதுவும் 9ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கிறது. 9, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பதால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். மிகப்பெரிய வாய்ப்புகளெல்லாம் இப்பொழுது கிடைக்கும். வாழ்க்கையின் தரம் உயரும். வாழ்க்கையில் நீங்கள் மிக மிக உயர்வான ஒரு நிலைக்கு செல்லப் போகிறீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள்.
மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விருதுகள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வார்த்தைகளை யோசித்து பேச வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் சொல்லும் வார்த்தையை வைத்துக்கொண்டே உங்களை மடக்கி விடுவார்கள். அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய வேகத்தை சற்று கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பேச்சை குறைக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இப்பொழுது மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, 8ஆம் இடத்திலே புதன் குரு சுக்கிரன், 8ஆம் இடத்தில் உள்ள அந்த சுப கிரகங்கள் 2ஆம் இடமாகிய கும்பத்தை பார்த்து கொண்டிருப்பதால் மகரத்திற்கு யோகம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு மிகவும் அவசியமானது. மகர ராசியிலே பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திர நாளிலே பெருமாளை வழிபட வேண்டும். முக்கியமான நாட்களிலெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வர வேண்டும். வீட்டில் துளசி செடி வளர்க்க வேண்டும். துளசி வளர்ப்பது எல்லா வீட்டிலையும் வழக்கம். எல்லாருமே ஒரு துளசி மாடம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு தொட்டியாவது வச்சு அதில் ஒரு துளசி செடி வச்சுருப்பாங்க. சுத்தமாக இருக்கும், அந்த இடத்துக்கிட்ட போவாங்க. அசுத்தமான நேரங்களிலே அந்த செடிக்கு அருகில் செல்ல மாட்டார்கள், போனால் வாடிடும் கிருமிப்பட்டு. சுத்தமான நேரத்தில் மட்டும்தான் அந்த செடியை போய் வணங்குவார்கள். அது வணங்குதற்குரிய ஒரு தாவரம். அந்த மாதிரி வணங்குதற்குரிய தாவரங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கின்றன. துளசி செடி, வில்வம், இதெல்லாம் வணங்குதற்குரியவை. அருகம்புல் கூட வீட்டில் வெளியில் தோட்டத்தில் இடம் இருந்தால் அருகம்புல் போட்டு வளர்க்கலாம். அருகம்புல்ல விநாயகருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். விநாயகர் கோவிலுக்கு போகும்பொழுது அருகம்புல் எடுத்து செல்ல வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது துளசி எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சிவன் கோவிலுக்கு போகும்பொழுது வில்வ இலைகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இம்மூன்றையும் வீட்டில் வளர்க்கலாம். வீட்டிலே அழகான மலர்கள், அரளி, பாரிஜாதம், முல்லை, மல்லி போன்ற மலர்களை எல்லாம் வீட்டிலே வளர்க்கலாம். செம்பருத்தி, இதெல்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய, பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் எல்லாமே வீட்டில் வளர்க்கக்கூடியவை. வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள் என்னென்னா கள்ளி, முள்ளி, சப்பாத்தி, இதெல்லாம் சில பேர் அழகுன்னு நினச்சிட்டு வைக்கிறாங்க. அது வைக்கக்கூடாது. அது கள்ளி, முள்ளி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் எருக்கம்பு கூட பூஜைக்கு விநாயகருக்கு பயன்படுத்துவோமே வழியே வீட்டில் வச்சு வளர்க்க மாட்டோம். எருக்கம்பூ, எருக்க இலையெல்லாம் வடநாட்டில் சிவனுக்கு போடுவாங்க. நம்ம தென்னிந்தியாவில் எருக்கம்பூ நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் எருக்கம்பூ மாலை வாங்கி விநாயகருக்கு போடுவோம். எருக்கம்பூ அர்ச்சனையில் சேர்த்துப்போம். 21 இலைகள் விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணோம். அதில் எருக்க இலை ஒன்று உண்டு. ஆனால் வீட்டில் வளர்க்கத்தக்க செடிகளில் எருக்கஞ்செடி வரல. வீட்டில் எருக்கு வளரக்கூடாது. ஔவையார் ஒரு பாட்டில் சொல்கிறார், வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே மன்றோரம் சொன்னார் மனை. மன்றோரம் சொன்னார் அப்படின்னாக்கா நீதிமன்றத்திலே பொய் சாட்சி சொன்னவர்னு அர்த்தம். மன்றத்தில் ஓரம் சொல்லுதல்னாக்கா பொய் சொல்லுதல் அல்லது பல்ட்டி அடிக்கிறது சாட்சியில். மன்றோரம் சொன்னார் மனை, அவங்க வீடு என்ன ஆகும்னா குட்டிச்சவராக போடுமா. அது ஔவையார் ஒரு பாடலிலே அழகாக சொல்லுகிறார். வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி படருமே சேடன் குடிப்புகுமே மன்றோரம் சொன்னார் மனை. நிர்மூலமாயிடுமா ஃபேமிலியை. வெள்ளருக்கு வீட்டில் வளர்க்கக்கூடாது. அது ஆனால் பூஜைக்கு பயன்படுத்தலாம். வீட்டிலே வளர்க்கத்தக்க செடிகள் என்று பார்த்தால் தென்னை மரம் வளர்க்க வேண்டும், வாழை மரம் வளர்க்க வேண்டும், மாமரம் வளர்க்க வேண்டும், பலாமரம் வளர்க்கலாம். பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய நந்தியாவட்டை, செம்பருத்தி, அரளி, மல்லி, முல்லை, ஜாதி போன்ற மலர்களை எல்லாம் வீட்டிலே வளர்க்கலாம். நிறைய வாசனை தரும் மலர்களெல்லாம் வீட்டிலே, மனோரஞ்சிதம் வீட்டில் வளர்க்கலாம். இதெல்லாம் வீட்டில் வளர்க்கலாம். இந்த கள்ளி, முள்ளி, சப்பாத்தி, கள்ளி, முள்ளி இந்த மாதிரிலாம் சில செடிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதை ஒரு ஷோபீஸ் மாதிரி வீட்டில் உள்ளே வைக்கிறாங்க.
உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க, அது வைக்கக்கூடாது. அதெல்லாம் சுடுகாட்டில் வளரத்தக்கவை. கண்டங்கத்திரிக்காய் கள்ளியும் முள்ளியும் சுடுகாட்டில் பார்த்தேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் அங்கே தான் இருக்கும், வீட்டுக்கு வராது. ஆகவே குடும்பத்திலே சுபிட்சமான ஒரு நிலை ஏற்படுவதற்கு துளசியும் வில்வமும் வீட்டில் வளர்க்கலாம். ஏன்னா வில்வம் ஏன் நான் சொல்கிறேன்னா, வில்வம் வந்து லக்ஷ்மி வாசம் செய்யும் இடங்களில் ஒன்று. லக்ஷ்மி தேவி எங்கெல்லாம் வசிக்கிறாள் அப்படின்னு வேதத்தில் பார்த்தோன்னா வில்வத்தை சொல்லியிருக்கு. வனஸ்பதி ஸ்தவ விருட்சோத பில்வஹா தெளிவாக சொல்லியிருக்கு. மரங்களுக்கெல்லாம் அரசனான வில்வ மரத்தில் வசிப்பவளே என்று ஸ்ரீசூக்தம் என்னும் வேதத்தின் பகுதி சொல்கிறது. ஆகவே வில்வ மரம் வீட்டிலே வளர்க்கப்பட வேண்டும். வில்வ மர கன்றுகளை வாங்கி நம்மால் இயன்ற அளவு நிறைய இடங்களிலே நட வேண்டும். பிறகு யோசிக்கலாம், பார்த்துக்கலாம் என்றெல்லாம் தள்ளி போடாமல் அனைவரும் நிறைய மரம் நட வேண்டும் என்பதை நாம் இப்பொழுதே உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். நமது மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவை நனவாக்கும் விதத்திலே நாம் நிறைய மரக்கன்றுகளை வாங்கி நட வேண்டும். ஒவ்வொருவரும் 108 மரக்கன்று நடுவது என்று நமக்குள் ஒரு சூளுரை எடுத்துக்கொள்வோம். அதன் பேரிலே மிக சிறப்பான மரங்கள் என்று பார்த்தால் அரச மரம், வேப்ப மரம், தூங்கு மூஞ்சி மரம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பான மரங்கள். வில்வ மரமும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது, அதையும் நாம் நடலாம். அது வளர்றது ரேட்டு கம்மி. 100 மரம் நட்டாக்க 50 மரம் தான் வளரும். மற்றதெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். எந்த மரம் வேண்டுமானாலும் வாங்கி நடுங்கள். வேப்பமும் அரச மரமும் நட்டாலும் ரொம்ப நல்லது. சமுதாயம் சுபிட்சமாக இருக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும். குளோபல் வார்மிங் அப்படின்னு இன்றைக்கி ஒரு பெருசாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்கிறதே, அதற்கு நாம் நிறைய மரக்கன்றுகளை நட வேண்டும். ஆகவே மரங்களை நடுவதை நாம் ஒரு வழக்கமாக நாம் அதை ஒரு இந்த மாதம் எவ்வளோ மரம் நட்ட அப்படின்னு கேட்டாக்கா, நான் இந்த மாதம் 10 நட்டுட்டேன் சார், அடுத்த மாதம் 20 நட போகிறேன்னு சொல்லணும். அந்த மாதிரி எல்லோரும் மரக்கன்றுகளை நடுவதை ஒரு வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். பிறகு பார்த்துக்கலாம், யோசிக்கலாம் என்று தள்ளி போடாமல் அப்துல் கலாம் அவர்களுக்கு சலாம் என்று சொல்லி மரக்கன்றுகளை நடுங்கள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக மிக அற்புதமான நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. 6ஆம் இடத்திலே உள்ள சூரியன் சந்திரன் செவ்வாய் சேர்க்கையும் உங்களுக்கு நன்மைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்பத்திலே ஏற்பட்ட மனக்கசப்புகளெல்லாம் தீர்ந்து, பிணக்குகளெல்லாம் முடிவுக்கு வந்து, சர்ச்சைகளெல்லாம் ஓய்வுக்கு வந்து, எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது. மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். 5 குடைவனும் 9 குடைவனும் ஒன்றாக இணைந்திருப்பதால் மிகவும் வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிகவும் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய ஆலோசனை நடைபெறும். ஆலய திருப்பணிகளிலே பங்கேற்பீர்கள், தொண்டாற்றுவீர்கள், கைங்கரியம் செய்வீர்கள். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஆடி மாதத்து அமாவாசை. அமாவாசையிலே ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு தனிச்சிறப்பு. தை அமாவாசை, ஆடி அமாவாசையெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மகாலய அமாவாசை சிறப்பு வாய்ந்தது. 12 மாதமுமே வருகின்ற அமாவாசையிலே முன்னோர்களை வழிபட வேண்டும். தந்தை இல்லாதவர்கள் மட்டும் அதை செய்ய வேண்டும். தந்தை உள்ளவர்களுக்கும் அமாவாசைக்கும் சம்பந்தமே கிடையாது. அமாவாசைக்கு தந்தை இல்லாதவர்கள், குடும்பத்தில் உள்ள ஆண்கள் தங்களுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை 3 தலைமுறை பெயரை சொல்லி அவர்களுக்கெல்லாம் அவரவர் குல வழக்கப்படி எள்ளும் தண்ணியும் இறைச்சி இந்த முன்னோர்களுடைய ஆசியை நினைத்து வழிபட வேண்டும்.
மாதம் இதை செய்ய வேண்டும். 12 மாதமும் செய்தால் மிகவும் நல்லது. 12 மாதமும் செய்ய முடியாதவர்கள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாலை அமாவாசை இந்த 3ஆவது செய்யணும். நாளைக்கு ஆடி அமாவாசை, முன்னோர்களை வழிபடும் நாள். தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும். தந்தை உள்ளவர்களுக்கு ஆடி அமாவாசையெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் மாட்டில் ஆஸ் யூஷுவல் இருக்கலாம். ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை நாளை தினம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதையே நமக. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகள்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆடி மாதம் 28ஆம் தேதி 13/8/2015 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டக்கூடிய விஷயத்தில் நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி எல்லாரும் சொல்கிறது இதுதான், வீடு வாங்கணும்னு நினச்சோம், வாங்க முடியல. வீட்டுக்காக பணம் எடுத்து வச்சோம், வேறு விதத்தில் செலவிஞ்சு போச்சு. வீடு வாங்கினேன், கடனாகி போய் நிம்மதி இல்லாமல் இருக்கும். வீடை விற்கணும்னு பார்க்குறோம், வீடை லாபகரமாக விற்க முடியல. இப்படி பல பேர் பல விதமாக சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பித்ருக்களோட பெரியவாளோட வீடு இருக்குது, தாத்தாவோட வீடு இருக்குது, அப்பாவோட வீடு இருக்குது, ஆனால் பாகம் கிடைக்கல. இதெல்லாம் சொல்லும்பொழுது 4ஆம் இடம், ஜாதகத்தில் 4ஆம் இடம் பூமிகாரகன், பூமி ஸ்தானாதிபதி, அதுமாரி 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், அந்த இடத்த பார்க்கக்கூடிய கிரகம், இதெல்லாம் வச்சு முக்கியமாக நம்ம சொல்லணும். பூர்வ ஜென்மத்தில், போன ஜென்மத்தில் நாம் அடுத்தவங்களோட நிலத்தை அபகரிச்சிருந்தாலும், இல்லை நம்ம சகோதரர் கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுக்காமல் போயிருந்தாலும், நாம் குடியிருக்கக்கூடிய இடத்திற்கு வாடகையோ இல்லை கோயிலுக்கு சொந்தமான, தர்மஸ்தாபனத்துக்கு சொந்தமான, அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்துல இருந்து அதற்குரிய குடக்கூலி கொடுக்காமல் இருந்திருந்தாலும் இந்த தோஷங்கள் வரலான்னு சொல்லுவாள். இது மாதிரி வரும்பொழுது பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே விரிவாக சொல்லியிருக்கோம். அதை தான் இங்கேயும் சொல்ல போகிறோம். அங்காரகனை பூஜிக்கலாம், அடுத்து முருகப்பெருமானை பூஜிக்கலாம், அல்லது செவ்வாயையும் அங்காரகனையும் துர்க்கையும் பூஜிக்கலாம். அதே மாதிரி வடகிழக்கில் வீட்டோட எந்த இடம் விற்கலையோ நாம் அந்த இடத்துல மண் எடுக்க முடிஞ்சால் வடகிழக்குலேருந்து மண் எடுத்து பூஜிக்கலாம். இதை நிறைய முறை நான் சொல்லியிருக்கோம். சோப்பு துண்டில் கட்டி பூஜிக்கலாம். இப்போ இன்னொரு வித்தியாசமான ஒரு பரிகாரத்தை நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த மாதிரி சத்துருத்துவம் இருந்து, பகை இருந்து, வருத்தம் இருந்தால் திருவண்ணாமலை, இந்த மாதிரி பூமி சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்பொழுது திருவண்ணாமலையில் நீங்கள் போகும்பொழுதே பூத நாராயண பெருமாள், திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலுக்கு முன்னாலேயே பூதநாராயண பெருமாள்னு பெருமாள் சன்னதி உண்டு. சின்ன சன்னதியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப புராதனமான பழைய சன்னதி. அந்த பூதநாராயண பெருமாளை திருவோண நட்சத்திரம் அன்னிக்கோ ரோகிணி நட்சத்திரம் அன்னிக்கோ போய் தரிசனம் பண்ணால் இந்த மாதிரி பூமி சம்பந்தமான தொல்லைகள் கட்டாயம் விலகும், நல்ல வீடமையும், வர வேண்டிய பூமி சம்பந்தமான லாபம் வரும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷமும் விலகும். இது ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். இதே ஜபம்ன்றதை பற்றி நிறைய சொல்லிட்டோம், இந்த பரிகாரம் பண்ண வேண்டிய முறையை நிறைய சொல்லிட்டோன்றதுனால அதை பற்றி இங்கே பேசலை. எந்த ஸ்தலத்துக்கு போகலாம்ன்றதை பற்றி மட்டும் இப்போ நம்ம குறிப்பிட்டோம். இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய பரிகாரம்னு சொல்லலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு தகவல் எல்லாருக்காகவும் சொன்னீங்க. முதல் நேர் யார் இங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
நான் கலைச்செல்வி பேசுறேன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நான் திருச்சியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? நான் எனக்கு, என் கணவருக்கு, என் பையனுக்கு 3 பேருக்கும் கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க 3 பேருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம். என் வீட்டுக்காரரோட பேர் வந்து தேவேந்திரன். ம் 7/3/1954. கும்ப லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு. சொல்லுங்கம்மா. நான் வந்து கலைச்செல்வி. 17/1/1965. ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி தை மாசம். லக்னம் மீனம், நட்சத்திரம் புனர்பூஷம், ராசி மிதுனம், போடி நாயக்கனூர்ல பிறந்தது. என் பையன் வந்து ரமேஷ். 7/5/1992. வியாழக்கிழமை 7:20க்கு. ரிஷப லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், தேனியில பிறந்தது மேடம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் கொடுத்து உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க கேட்கணும் தெரிஞ்சுக்கலாமா? என் வீட்டுக்காருக்கு வந்து தொழில் செஞ்சாரு. தொழில் செஞ்சதுல கொஞ்சம் இதாயிடுச்சு. வெளியில எல்லாம் நின்னுடுச்சு. இப்ப எங்க கையில ஒண்ணும் இல்ல. வெளியில வந்தாதான் எங்க வாழ்க்கையே. அது இருக்கு. அதுக்காக கேட்கணும். பிசினஸ் பண்ணதுல இதாயிடுச்சு. பூர்வீக வீடு அவங்க அண்ணன் தம்பிக்கை எதுவும் தர மாட்டேங்கிறாங்க. என் பையனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் கேட்கணும். எனக்கு வந்து ஏதாவது உடம்பு வியாதி வந்துகிட்டே இருக்கு. கேட்டா காலை முசு நீ சாகுற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்ங்கிறாங்க. என்னால இப்ப எல்லாம் வியாதி தாங்கவே முடியல. நானும் 25 வருஷமா வியாதியில அனுபவிச்சுட்டு இருக்கேன். முடியவே இல்ல. வீட்டை விட்டு எங்கேயும் போறதே இல்ல. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க, தேங்க்ஸ் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க குலதெய்வம் எது? என் குழந்தையும் கற்பனசாமி. மலையாள மாசி கற்பனசாமி. நீங்க என்ன மாதிரி தொழில் உங்க கணவர் சொந்த தொழில் செய்தார்? அவர் வந்து வேற தம்பியோட தான் செஞ்சிட்டு இருந்தாரு. சரி. வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. தம்பி கடைசியா ஏமாத்திட்டு ஒண்ணு இல்லைன்னு விட்டுட்டாரு. அப்புறம் இங்க லோக்கல்ல வந்து இவங்க செஞ்சு எல்லாம் அவங்கவுங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட வெளியில நிக்குது. சரிம்மா. அது அவங்க ஒன்னால முடிஞ்சது பார்த்துக்கோ. நான் தரமாட்டேங்கிறாங்க. எல்லா பக்கமும் நிக்குது. நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி குறிப்பிட்ட வியாதி இருக்கு உடம்புல? நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல இருந்து வயிற்றால போய்கிட்டு இருக்கு. இப்ப பித்தப்பையில கல் இருக்கு. ஏதோ ஒரு வியாதி. கல்யாணம் ஆனதுல இருந்து வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாம வீட்லயே இருக்கு. அப்படி இருக்கு எனக்கு. பையன் எந்த ஊர்ல இருக்காரு இப்ப உங்க பையன்? பையன் கோயம்புத்தூர்ல இருக்கான். இப்பதான் போயிருக்கான் வேலைக்கு. டேட்டா ஃபீல்டுன்னு ட்ரிபிள் படிச்சிருக்கான். இப்பதான் ட்ரைனிங்க்கு டேட்டா ஃபீல்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. 1 மாசம் 4 நாளா போய்கிட்டு இருக்கான். சரிம்மா. இப்ப பையன் வாழ்க்கைக்கு ஏதாவது நல்லா இருக்குமா என்னன்னு கட்டாயம் பார்க்கலாமா? வணக்கம் சாமி. இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி உங்க வியாதிக்கான பரிகாரம்ன்றது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஸ்ரீரங்கம் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு அரை மணியில் நீங்கள் போயிடலாம். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மாதம் நீங்கள் வந்து போய் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அங்கே இருக்கிற தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்கம்மா. தேவர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, சாதாரணமானது இல்லை. அந்த சன்னதி ரொம்ப பிராச்சீனமானது. தன்வந்திரி பகவானை நீங்கள் பூஜை பண்ணுங்கள். நம்ம மனுஷாலான பிரதிஷ்டை பண்ணப்பட்டது சாமானியம். தேவர்களே வந்து பூஜித்த விஷயம் இல்லையே, அதனால் அது ரொம்ப விசேஷம். அதனால் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி ஒரு மாதமும் தன்வந்திரி பகவானை தரிசனம் மட்டும் பண்ணுங்க போகிறோம். கட்டாயம் உங்கள் வியாதியோட தாக்கம் படிப்படியாக குறையும். இப்போ உங்கள் கணவரை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடி தீர்றதுக்கு நீங்கள் இந்த நவராத்திரி 9 நாளும் திருவானைக்காவல் போய் அந்த 9 நாளும் காலை வேலை அல்லது மாலை வேலை தொடர்ந்து ஒரே நேரத்தில் அம்பாளை 9 நாளும் தரிசனம் பண்ணுங்கள். இதை தவிர ஒரு மாதமும் பௌர்ணமி வரும்பொழுதும் தவறாமல் திருவானைக்காவல் போய் அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். அவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை நெருக்கடிகளும் தீரும். உங்கள் பையனை பொறுத்த வரைக்கும் அவர் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம்னா ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேய சுவாமியை போய் தரிசனம் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இங்கே அவர் வரும்பொழுதும் இந்த இடத்துக்கு வரும்பொழுதும், அதாவது உங்கள் ஊருக்கு திருச்சி வரும்பொழுதும்
உங்களுக்கு அந்த ராமரை போய் தரிசனம் பண்ண சொல்லுங்கள். ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அந்த கோயில் உள்ள உங்களுக்கு ராமர் நின்ற நிலையில் சேவை சாதிக்கிறார். அந்த ராமரை வந்து வரும்பொழுதெல்லாம் தவறாமல் தரிசிக்க சொல்லுங்கள். எந்த காரியம் துவங்கினாலும் ஆஞ்சநேயரை பூஜித்து செய்ய சொல்லுங்கள். கட்டாயம் அவருக்கு நினைத்தது நிறைவேறும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதை 3 தவிர வேறு பரிகாரங்கள் எதுவும் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் கணவரோட பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வருவார். உங்களோட வியாதி வந்து கட்டுப்படும். யார் சொன்னால் வியாதியோடே இருப்பீங்கன்னு? ஜோதிடரா, மருத்துவரா? அதெல்லாம் தாண்டி பலன் கட்டாயம் கிடைக்கும். இப்போ எவ்வளோ மருந்துகள் வந்துடுது, தீராத வியாதிகளுக்கெல்லாம் கூட மருந்து வந்துகிட்டே இருக்குது. சுவாமியோட அருளும் அந்த மாதிரி கடல் மாதிரி. அதனால் 2மே உங்களுக்கு கிடைக்கும். சுவாமியோட அருளும் கிடைக்கும், மருந்தும் கிடைக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பையனோட வாழ்க்கையும் சிறக்கும். இப்போ சொன்னது மட்டும் செய்யுங்க போதும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். அன்பு செல்வனுங்க, கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தாங்க பேசணுங்க, என் குடும்பத்துக்காக கேட்கணுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். 26/12/1966ங்க. நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், ராசி ரிஷப ராசிங்க. இப்ப வீடு இதெல்லாம் பார்க்க வாங்கணும் அப்படின்னா வாங்கினோம்னா ஒன்றும் நிலைக்கிறது இல்லைங்க. அதாவது பார்க்கலாம், மறுபடியும் அப்படியே கை விட்டு போயிடுது. அப்ப 2வது தொழிலுங்க. தொழில் வந்து இப்ப நாங்க வண்டி வச்சிருக்கோம், டிராவல்ஸ் வண்டி போட்டு ஓட்டிட்டு இருக்கோம். அது தொழில் நல்லபடியா இருக்கணும். 2வது பையனுக்கு வந்து 25 வயசு ஆகுதுங்க. மேரேஜ் எப்ப நடக்கும், என்ன ஏதுன்னு கேட்கணுங்க. சரிங்க சார், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. சொல்லுங்க சாமி. இப்போ வீடெல்லாம் வாங்குறேங்க. ஆனால் அது கையில் நிற்காம நழுவி போனதுக்கும் நிரந்தரமாக அந்த வீடு நிற்கிறதுக்காக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதேமாதிரி உங்கள் வாகனத்தோளுக்கு என்ன செய்யலான்னு சொல்லலாம். இப்போ உங்கள் பையனை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அதுவும் என்ன வருதுன்றதை நம்ம பார்த்துடலாம். குலதெய்வம் எது உங்களுது? அங்காள பரமேஸ்வரிங்க. பையன் என்ன படித்தார்? பையன் இப்போ டிப்ளமா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படிங்க. ஆனால் தனியாக தான் இருக்கார், உத்தியோகம் பண்ணுறாரு இல்லையா? ஆமாங்க. இல்லைங்க, இப்போ நாங்கள் ஒரு சின்ன கடை மாதிரி ஒன்று வச்சிருக்கிறோம். சரி, ரைட்டு. இப்போ அந்த கடையில் வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக இருந்தேன். சரி. இப்போ வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு டிரைவர் வந்து கரெக்டாக செட் ஆகாதனால நான் டிரைவிங்க்கு போய்க்கிறதுனால பையன் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தோம். பையனை கடையில் ஃபுல் டைம் பார்க்கறதுக்காக வச்சிருக்கிறேங்க. சரி. இப்போ கடையும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. சரி. வண்டியும் போயிட்டு இருக்குங்க. சரி. அதான் வேற ஏதாவது பார்த்து சொல்லுங்க. சரி, கட்டாயம் சொல்லலாம். நீங்கள் வந்து உங்களோட வாகன தொழில் சிறப்பாக இருக்கவும், வீடு யோகம் சிறப்பாக அமையவும் எளிய பரிகாரம் அப்படின்னா, வருடம் காஞ்சிபுரத்தில் நடக்க பெருமாள் கோயிலில், வரதராஜ பெருமாள் கோயிலில் நடக்கிற கருட சேவையை போய் தரிசனம் பண்ணுங்கள். ஒரு வருஷமும் காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற உங்களுக்கு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு கருட சேவை நடக்கும். அது என்றைக்குன்னு தெரிஞ்சுட்டு வருஷம் உங்களுக்கு அந்த கருட சேவை பிரம்மோத்சவத்தில் கருட சேவையை தரிசனம் பண்ணுங்கள். கருட பகவான் மேலே சுவாமி வீதி உலா வருவார், ரொம்ப பிரசித்தம். நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். அங்கே அட்டபுஜங்கர் சன்னதின்னு இருக்குது, அங்கே போய்ட்டு அங்கேயும் தரிசனம் பண்ணுங்கள். இதை வந்து வருஷத்தில் ஒரு நாள் செய்துட்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் அமையும், வீடும் நிரந்தரமாகும், தொழில் சிறப்பாக இருக்கும். உங்கள் பையனை பொறுத்த வரைக்கும் அவர் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமையும் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்களுக்கு அவர் பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். ஒரு 9 வாரம் பண்ண சொல்லுங்கள். அவர் வாழ்க்கை வளமுள்ளதாக இருக்கும். வேறு பரிகாரம் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. சாந்தி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? வேலூர் மாவட்டம் பொன்னப்பாக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? பையனுக்கோசம் சுவாமி, நல்ல வேலை கிடைக்கலங்க அவனுக்கு. வேலைக்கு போயிட்டு இருந்தா ஒரு 3 மாசம் முதல்ல, அப்புறமா நல்ல வேலை கிடைக்குதுன்னு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ வேலை எந்த வேலைக்கு போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. வீட்லயும் நிம்மதி இல்லை எனக்கு. தொழில அவருக்கும் தொழில் சரியில்லை, அண்ணனும் தம்பி ஒன்னா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுவும் பிரச்சனையா இருக்குது. விட்டுட்டும் வெளியே வர முடியல, கடை விட்டுட்டும் இருக்கு, அதுலயும் இருக்க முடியல. வீட்டுல மாமியாரும் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. இந்த மாதிரி குடும்பத்துல எனக்கு நிம்மதியே இல்லை சாமி. உங்க மகனுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 14/10/1990, சிம்ம ராசி, 2ஆம் பாதம், மக நட்சத்திரம், மகர லக்னம்.
சரிங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிறதுக்காக என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க. உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரீங்களாமா? பண்ணிட்டு தான் வரேன் சாமி. கோயிலுக்கு தான் போறேன். வீட்டுல என்ன தெய்வம், இஷ்ட தெய்வம் வச்சு பூஜை பண்றீங்கம்மா? எல்லா தெய்வம் இருக்கு சாமி வீட்டுல. நீங்க இஷ்ட தெய்வம்னு வச்சு பூஜிக்கிறது என்னம்மா? அம்மன். அம்மன். சரிம்மா. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி இப்போ நிறைய பிரச்சனைகளை சொல்லியிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வழியிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துட்டு வருது அப்படின்றது தெரியுது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மாதிரியான பூஜைகள் செய்தால் இந்த பிரச்சனைகள் தீரும்ன்றதை நம்ம சப்தரிஷி வாக்கியப்படி பார்த்துடலாம். சப்தரிஷி வாக்கியப்படி இப்போ உங்களுக்கு வந்துள்ளது 2 பரிகாரம் பண்ணுங்க போகிறோம். உங்கள் பிரச்சனை முழுக்க தீரும். அதாவது காமதேனு படம் அப்படின்னு கேளுங்க. படம்லாம் வைக்கிறாலே, சுவாமி படம் வைக்கிற இடத்துல தேனுவோட படம் கேளுங்க. பசுமாட்டோட உடம்புல எல்லா தெய்வங்களும் இருக்கக்கூடிய படம். சூரிய சந்திரன் கண்ணாவும் அஷ்டவசுக்கள் உடம்புலையும் இந்திராதி தேவர்களும் எல்லாம் இருப்பாள். அதில் பார்த்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எல்லாரும் இருப்பாள். அந்த காமதேனு படம் வைத்து சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. 1. 2வது, ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தோட கோயிலில், அதாவது அந்த இடத்துல பெண் தெய்வத்தோட அந்த சன்னதி இருக்கணும் கட்டாயம். அந்த கோயிலில் வாசனை வீசக்கூடிய மகிழ மரம் அல்லது செண்பக மரம் செடி வாங்கி ஒரு வெள்ளிக்கிழமை நட்டுடுங்க. உங்களோட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இந்த காமதேனுவும் கற்பகத்தருவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காமதேனுவை பூஜித்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும். வியாதி விலகும், மன வருத்தங்கள் தீரும், சங்கடம் விலகும், போட்டி இருக்காது, குடும்ப ஒற்றுமை நல்ல முறையில் இருக்கும், தனப்பிராப்தி கிடைக்கும், எல்லாமே சித்திக்கும். அதனால் காமதேனு படம் வச்சு காமதேனு மந்திரம் தெரியலனா கூட லக்ஷ்மி தேவியோட மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்ப எளிய வழிபாடு, சிறந்த பலனை தரும். வேறு பரிகாரம் வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. சாந்தி, அவங்களுக்காக நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேம் பாக்கியலட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான் மேம். உங்களுடைய பிறந்த தேதி தள்ளி போய்கிட்டே இருக்குது, முடியல. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 25/6/1987 மேம். உங்களுடைய ராசி நட்சத்திரம்? ரிஷப ராசி, மிருகசீரிடம் மேம். சரிங்கம்மா, உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி டிக்கெட் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா. நீங்கள் உத்தியோகம் போகிறீங்களா? இல்லைங்க சாமிஜி. என்ன படிச்சிங்க? MBA படிச்சிருக்கேன் சாமி. சரி. எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு? ஒரு 2-3 வருஷமா சாமிஜி. படிக்காதவங்களா வர்றாங்க சாமிஜி. சரி. படிக்காதவங்கன்னா எப்படி சொல்றீங்க? டிகிரி கூட வாங்கலான்றீங்களா? ஆமா சாமிஜி. சரி. இப்போ வந்து உங்களுக்கு இந்த தடைக்கு என்ன காரணம் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறோம். உங்கள் ஜாதகத்தில் சப்தமஸ்தானத்தை பாபகிரகங்கள் பார்த்ததுன்னு சப்தரிஷி வாக்கியப்படி வந்திருக்கு. அதுதான் தடைக்கு காரணம். அந்த தடை நிவர்த்தி ஆகிறதுக்கு மட்டும் இப்போ பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க. கட்டாயம் தடை நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு நினைத்தபடி ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். உங்களுக்கு வரக்கூடிய கணவர் தூரத்து சொந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரிய அந்தஸ்து இல்லைனாலும் ஓரளவு கௌரவமான படித்தவராகவே இருப்பார்னு சொல்லலாம். சென்னை மாதிரி நகரத்தில் வசிக்கக்கூடியவராகவே இருப்பார். குடும்பத்தில் 2ஆவதாக பிறந்தவராக இருப்பார். வியாழக்கிழமை பிறந்தவராக இருப்பார். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பௌர்ணமிக்கும் காலை வேளை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் நவராத்திரி வருது பாருங்கள். அந்த நவராத்திரி அன்னைக்கு 108 திருமங்கல்ய சரடு வாங்கி அம்மன் கோயிலில் வச்சு அங்கே வரவாளுக்கு கொடுக்க சொல்லுங்கள். கூட உங்களுக்கு மஞ்சள் குங்குமம் சேர்த்து கொடுக்கலாம். வேறு பரிகாரம் வேண்டாம். விரைவில் நல்ல செய்தி கேட்க முடியும். 6லேருந்து 9 மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த பலனை அடைய முடியும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. எல்லாரும் பயன்படுற மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகள் தீரவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.